என்னது 2000 கோடி 4000 கோடி 14,000 கோடி வரைக்கும் ஸ்கேம் பண்ணி ஏமாத்திருக்காங்களா? நீங்களும் என்ன மாதிரி ஷாக் தானே ஆகுறீங்க. அந்த ஷாக்லயே இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. ஆருத்ரா ஐஎஃப்எஸ் இஜாயு இந்த கம்பெனி பண்ண ஸ்கேம் பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியை நம்பி பல லட்சக்கணக்கான மக்கள் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 3 கம்பெனியும் பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்க ஒரு கம்பெனி தாங்க. இவங்களோட பிளானே என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து 1 லேக் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மந்த்லி 8 லேக் கொடுப்பேன். இல்ல இன்னொரு கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா எனக்கு 1 லேக் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு 50,000 வரைக்கும் கொடுப்பேன். இந்த காசுலாம் எங்க இருந்து அவங்களுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, மக்களை என்னன்னு சொல்லி ஏமாத்துறாங்க தெரியுமா? நீங்க கொடுக்குற காசு எல்லாமே நான் ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணுவேன், எனக்கு ட்ரேடிங் நல்லா தெரியும் அப்படின்னு சர்டிபிகேட் காட்டிட்டு நான் வெல்வர்ஸா ட்ரேடிங் பண்ணுவேன் அப்படின்னு மக்களை ஏமாத்தி மக்களோட பணத்தை எல்லாம் இப்படிதான் எடுக்கிறாங்க. அவங்க கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அவங்க நம்பி ஒரு டெஸ்ட்டுக்காக 1 லேக் கொடுப்பீங்க. அப்படி 1 லேக் கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அடுத்த மந்தே ஒரு 8,000 இல்ல 50,000 கொடுத்துருவாங்க அவங்க சொன்னபடி. மக்கள் எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, ஓகே நம்ம 1 லேக் கொடுத்தோம், இவங்க நமக்கு வந்து 8,000 கொடுக்குறாங்க, அப்புறம் பேங்க்ல வந்து பல லட்சமா வந்து பல அமௌண்ட் எல்லாம் இருக்கே, அதே சும்மா பேங்க்ல தூங்கிட்டு இருக்கோம், நம்ம இவங்ககிட்டயே வந்து கொடுப்போம், கொடுத்துட்டா 1 லட்சத்துக்கே 8,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க போது நம்ம ஒரு 50 லட்சம் கொடுக்குறா நமக்கு மாசம் எவ்வளவு காசு வரும் அப்படின்னு மக்கள் ஆசைப்பட்டு சேர்ந்துடுறாங்க. அவங்க சேர்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு காசு கிடைக்கும். அப்படி காசு கிடைக்கும்போது மக்கள் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல இருக்கிறவங்ககிட்டயோ இல்ல சொந்தக்காரங்க கிட்டயோ இல்ல தெரிஞ்சவங்க கிட்டயோ காசை போய் இங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்கும், தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து விட்டுறாங்க. அந்த மாதிரி சேர்த்து விட்ட பல நபர்களே பாத்தீங்கன்னா இப்ப அக்யூஸ்டா ஆகிட்டாங்க. எதனால பாத்தீங்கன்னா, அவங்க நம்பி கொடுத்த எல்லாருமே இவங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. உண்மையா சொல்ல போனா அவங்களுக்கும் ஒண்ணும் தெரியாத ஒரு அப்பாவி தான், ஆனா சேர்த்து விட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை போயிட்டு இருக்குங்க. ஆனா இந்த நியூஸ பத்தி பெரிய லெவலுக்கு வெளியே வர்றது இல்லைங்க. இவங்க மக்கள் கிட்ட போயிட்டு ஒரு காசு போதையை ஏற்படுத்துறாங்க. அப்படி ஏற்படுத்தி அது உண்மையாவே கொடுக்கவும் செய்யறாங்க. அப்படி கொடுக்கும் போது மக்கள் ஏமாந்துறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, முதல் ஆட்டத்துல போறவங்க கண்டிப்பா வின் பண்ணிடுறாங்க, நல்லாவும் காசு பார்த்துடுறாங்க. ஒரு செகண்ட், தேர்டு, ஃபோர்த் அந்த மாதிரி ரவுண்ட்ல போகும்போது பாத்தீங்கன்னா காசு குறைய ஆரம்பிச்சிருது. இந்த டைம் அப்போ இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, இந்த ஆருத்ரா இஜாயு ஐஎஃப்எஸ் இந்த காசெல்லாம் சுருட்டிட்டு ஊரை விட்டே ஓடிடுறாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் அவங்க பேங்க்ல இருந்த காசை 1 கோடியோ இல்ல லட்சக்கணக்கான காசை கொடுத்தவங்க எல்லாமே அவங்கள நம்பி காசை போட்டு தெருவுல நிக்கிறாங்க. இதுல பல பேர் பாத்தீங்கன்னா சூசைடும் பண்ணிட்டாங்க. இதுல பல இளைஞர் உட்பட சூசைட் பண்ணிருக்காங்க. இந்த ஆருத்ரா ஐஎஃப்எஸ் இஜாயு ஸ்கேம்ல பாத்தீங்கன்னா நார்மல் மக்கள் மட்டும் மாட்டலங்க, போலீஸ் ஆபீசர் கூட மாட்டியிருக்காங்க. போலீஸ் ஆபீசர் இருக்கிறத பார்க்கும் பொழுது மக்கள் என்ன நினைச்சிடறாங்கன்னா, அவங்க வந்து ப்ரொமோஷன் மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பண்ணிடுறாங்க. நம்மளோட கம்பெனில பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் கூட வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தோன்னே மக்கள் அதை நம்பிடுறாங்க. நம்பிட்டு மக்களும் போய் அதுல சேர்ந்துட்டு மக்களும் தான் காசை இழந்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டிருக்கீங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் இவங்க கிட்ட நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்க. ஓகே மாட்டியாச்சு, இதுக்கப்புறம் வந்து கேஸா ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, அவங்களே எல்லாத்தையும் பார்த்து நம்ம காசு திருப்பி கிடைச்சிடும் அப்படின்னு நீங்க இருக்கக்கூடாது. எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் கிட்ட போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். அப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னும் மூலம் அவங்கள பர்டிகுலர் பர்சன் அரெஸ்ட் பண்றாங்க, அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்றாங்கன்னும் போது உங்களோட ஷேர் எவ்வளவோ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கமே வேற எதாவது வழி பண்ணிருக்கும். இதுல போய் நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போய் அதை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களோட காசெல்லாம் வாங்க முடியும். நீங்க ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அந்த இடத்துல ₹10 வருது அப்படின்னாலே மக்கள் எல்லாருமே கவனமா இருக்கணுங்க. ஆனா அந்த கவனம் நம்ம மக்களுக்கு இருக்கிறதே இல்லை. எந்த இடத்துல ₹1 இன்வெஸ்ட்மெண்ட்னா ₹10 கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ₹1 விட்டுறீங்க. அதுக்கப்புறம் பேராசையில வீடு அடமானம் வச்சு நகைய அடமானம் வச்சு கூட இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமா இருக்குங்க. சோ மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா கையாளுங்க தான் நான் சொல்லுவேன். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த விஷயத்த பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தென் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.